என்னோட பேரு ஓவியா. எங்க வீட்ல நானும் அக்காவும் மட்டும்தான் இருந்தோம். என்னோட அக்கா தேவியோட கல்யாணத்தப்போ எனக்கு வெறும் 16 வயசு தான் ஆச்சு. எங்க 2 பேத்துக்கும் வயசு வித்தியாசம் அதிகமா இருந்துச்சு. ஆனா என்னோட அக்காவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ என்னோட அக்காவை விட எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுனே சொல்லலாம். அவளோட கல்யாணத்தப்போ நான் அழுதுகிட்டே ரொம்பவே கவலையா இருந்தேன். இத பார்த்த என்னோட மாமா என்னோட பக்கத்துல வந்து என்னோட கையை பிடிச்சு அவரோட பக்கத்துல உட்கார வச்சு அதுக்கப்புறமா சொன்னாரு, ஓவியா, அழுகிறதுக்கு என்ன இருக்கு? என்னோட மனைவியோட தங்கச்சி நீ. எங்க வீட்ல ஒருத்தி மாதிரி. நீ எப்ப மனசு வச்சாலும் எங்க வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னாரு. அவர் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அக்கா கல்யாணமாகி டவுனுக்கு போயிடுவா. மாமா அதுக்கப்புறமா சொன்னாரு, நீ எப்ப வேணாலும் உன்னோட அக்காவை பார்க்க வந்தாலும் நானே உன்னை எங்க வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு உங்க அக்காவை காட்டுறேன்னு சொல்லி சொன்னாரு. இதுக்கப்புறமா கல்யாணம் முடிஞ்சு அக்காவும் வீட்டை விட்டு போயிட்டா. ஆனா என்னோட மனசுல ஒரு ஆசை மட்டும் இருந்துச்சு, எப்போ அக்கா வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி. அக்காவுக்கு கல்யாணமாகி 1 வருஷம் ஆகிருச்சு. ஆனா நான் அவங்க வீட்டுக்கு போகவே முடியல. 1 வருஷம் கழிச்சு அக்கா எங்க வீட்டுக்கு வந்தா. அக்காவோட கணவரும் வந்திருந்தாரு. அக்காவோட கணவர் சேகர். அவர் ரொம்ப நல்லவர், அன்பா பேசுவாரு. எவ்வளவு நாட்கள் எங்க வீட்ல தங்கி இருந்தாரோ அந்த நேரம் முழுக்க என்னை சுத்திக்கிட்டே இருந்தாரு. எனக்காக நிறைய விஷயங்களையும் செஞ்சாரு. எனக்கு பிடிச்ச விஷயத்தை எல்லாத்தையுமே வாங்கியும் கொடுத்தாரு. எனக்குன்னு கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ யாருமே இல்லாதனால அவர்கிட்ட எனக்கு ஒரு வித்தியாசமான பாசம் வளர ஆரம்பிச்சுது. 1 வாரம் எங்களோட தங்கினதுக்கு அப்புறமா அக்கா திரும்பியும் அவளோட வீட்டுக்கு போயிட்டா. 2 மாசத்துக்கு அப்புறமா அக்கா கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோன்ல ஒரு நல்ல செய்தியும் சொன்னா. அக்கா கர்ப்பமா இருக்கிறதா தெரிய வந்துச்சு. இந்த செய்தியை கேட்டு நானும் அம்மா அப்பா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டோம். ரொம்ப நாட்கள் கழிச்சதுக்கு அப்புறமா எங்க வீட்ல இப்படி ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருந்துச்சு. ஆனா அக்கா ரொம்பவே கவலையா இருந்தா. அம்மா கிட்ட சொன்னா, நான் இந்த நிலைமையில தனியா இன்னொரு இடத்துல இருக்க முடியாது. எனக்கு அதிகமா வாந்தி தலை சுற்றல் எல்லாமே வருது. என்ன டாக்டர் ஓய்வெடுக்க சொல்லியிருக்காங்க. என்னோட அம்மாவோட மனசுல அக்காவை நினைச்சு ஒரு கவலை உண்டாக ஆரம்பிச்சுது. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ நம்ம வீட்டுக்கு வந்து இங்கேயே தங்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அக்கா சொன்னா, இல்லம்மா, அவருக்கு என்ன அங்க அனுப்புறதுல விருப்பமே இல்லை. ஏன்னா டாக்டர் லாங் டிராவல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்தாலும் சேகரும் அவரோட அப்பாவுக்கும் கஷ்டமாகிரும். ஒரு 2 மாசம் இல்லை, இன்னும் 9 மாசம் இருக்கே. இதை கேட்டதுமே அம்மாவுக்கும் அதுதான் சரின்னு தோணுச்சு. நீங்க வந்துட்டாலும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால நான் ஓவியாவை உன்னோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். உன்னோட தங்கச்சி வந்தா உன்னோட மனசுல இருக்க கவலையும் குறையும். அவ உன்னோட வீட்டு வேலைகளை செஞ்சு உனக்கு கொஞ்சம் உதவியா இருப்பா. இதை கேட்டு அக்கா ரொம்பவே சந்தோஷப்பட்டா. ஓவியாவை தனியா அனுப்பாத, சேகர் கிட்ட சொல்லியிருக்கேன், அவரே வந்து அழைச்சிட்டு போவாருன்னு சொன்னான். நான் ஏற்கனவே இந்த வாய்ப்புக்காக தான் காத்துட்டு இருந்தேன். எத்தனையோ முறை கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். உடனே சந்தோஷத்துல என்னோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே பேக் பண்ணவும் ஆரம்பிச்சேன். சித்தியாக போறேன் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி என்னோட மனசுல இருந்துச்சு. 3 நாளுக்கு அப்புறமா என்னோட மாமா சேகர் என்னை கூட்டிட்டு போக வந்தாரு. நான் அவர் கூட அக்காவோட வீட்டுக்கு கிளம்புனேன். அக்கா வீட்டில் அக்காவோட மாமனாரும் அவங்களோட கணவர் மட்டும்தான் இருந்தாங்க. அப்படிங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. அக்கா என்னை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா. என்னை பிடிச்ச உணவை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருந்தா. எனக்கு தங்குறதுக்கும் ஒரு ரூமையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தா. நான் அவளோட மாமனார்கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு என்னோட ரூமுக்கு போயிட்டேன். அவரோட நடத்தை கொஞ்சம் விசித்திரமா இருந்துச்சு. அவர் படுக்கையில் படுத்திருந்த ஒரு நோயாளி மாதிரி இருந்தாரு. என்னை பார்த்துட்டு விசித்திரமான வார்த்தைகளை பேசவும் ஆரம்பிச்சாரு. அக்கா என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு என்னை வெளியே கூட்டிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறமா சொன்னா, அவர் பல வருஷமா நோய்வாய்ப்பட்டவர். அதனால தான் அவர் எப்போதாவது தவறான பேச்சு தான் பேசுவார். இனிமே நீ அவரோட ரூமுக்கு போக வேணாம். அக்காவோட கல்யாணத்தில் கூட அவங்க மாமனார் வரவே இல்லை. மாமாவும் சில நண்பர்களும் சேர்ந்து தான் இந்த கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நான் முதல் முறையாக அக்காவோட மாமனாரை சந்தித்தேன். உண்மையிலேயே அவரை பார்த்ததும் எனக்கு பயமாகிருச்சு. அக்காவோட வீட்டுக்கு வந்து 3 நாள் ஆகிருச்சு. நான் திரும்பவும் அவரோட ரூமுக்கு போகவே இல்லை. சேகர் என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாரு.
அக்காவோட உடல்நிலை சரியில்லாததுனால அவர் பெரும்பாலும் படுத்தே இருப்பா. நான் முழு வீட்டு வேலையும் கவனிச்சுக்குவேன். ஆனால் ஒரு நாள் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்துச்சு. நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சமையல் அறைய சுத்தம் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் என்னோட அறைக்கு வந்தேன். குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால வேலை செஞ்சு ரொம்பவே வியர்வையாக இருந்துச்சு. குளிச்சுட்டு படுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னுமே ஃபீல் பண்ணி என்னோட ரூம்க்கு பக்கத்துலேயே தான் பாத்ரூம் இருக்கு. ஸோ அந்த பாத்ரூம்க்கு நான் குளிக்கிறதுக்காக போனேன். குளிச்சுட்டு இருக்கப்போ யாரோ என்னை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. முதல்ல நினச்சேன் அக்காவா இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் திடீர்னு என்னோட பார்வை அந்த பாத்ரூம்ல இருந்த ஜன்னல் வழியா வெளியே எட்டி பார்க்க வச்சுது. அங்கே யாரோ நிழல் போல தெரிஞ்சது. யாரோ ஒளிஞ்சிருந்து என்னை பார்த்துட்டு இருந்ததை நான் உறுதியாக பார்த்தேன். இந்த எண்ணம் என்னை மிரள வச்சுது. சீக்கிரமாக என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு பாத்ரூம்லேருந்து வெளியே வந்து உடனடியாக என்னோட ரூம்குள்ளே போயிட்டேன். ட்ரெஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா என்னோட அக்காவோட ரூமில் போயிட்டு என்ன அக்கா தூங்கிட்டு இருக்காளா அப்படின்னு பார்க்க போனேன். அங்கே அக்காவும் சேகரும் அமைதியாக படுத்திருந்தாங்க. நான் அவசரத்தில் கதவை மூட மறந்துட்டேன். அவங்க 2 பேரும் ஒன்றா படுத்திருக்கிறத பார்த்து நான் அதுக்கப்புறமா திரும்பி வந்துட்டேன். மாமா எழும்பி உட்கார்ந்துருந்தாரு. உள்ளவா ஓவியா, கதவு பக்கத்திலேயே நிக்கிறேன்னு கேட்டாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. ஜன்னல் வழியா யாரோ பார்க்கறத எப்படி சொல்றது? வேறொரு காரணம் சொன்னேன். நான் அக்காவுக்கு ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்கறதுக்காக வந்தேன். ஆனா அக்கா சொல்லிட்டா, போதும் நீ போய் படுத்துக்கோ, மீதி வேலைகளை நான் சேகர்கிட்டே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா. நான் என்னோட அறைக்கு திரும்புறப்போ அக்காவோட மாமனார் வெளியே இருந்து திரும்பி தன்னோட ரூம்க்கு போறத பார்த்தேன். அவர் என்ன விசித்திரமா பார்த்துட்டு, நீ ரொம்பவே அழகாவும் அப்பாவியாவும் இருக்க, உன்னை கவனிச்சுக்கோ, எல்லாரையுமே நம்பிடாதன்னு சொன்னாரு. இதை கேட்டு எனக்கு கோவம் வந்துச்சு. அவர் இப்படி பேசுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் பயந்துக்கிட்டு என்னோட ரூம்குள்ளே போயிட்டேன். நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராமல் அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன். அக்கா சொன்னா அவரோட மாமனார் நோய்வாய்ப்பட்டிருக்காருன்னு, ரூமை விட்டு வெளியவே வரமாட்டாருன்னு சொன்னா. அப்படின்னா அவர் ஏன் நைட் டைமில் வெளியே வந்திருந்தாரு? இது ரொம்பவே சந்தேகத்துக்குரிய விஷயமா இருந்துச்சு. ஜன்னல் வழியா நான் பார்த்தது என்னோட மன உளைச்சலா, இல்லை உண்மையாவே யாரோ பார்த்தாங்களா? அவர் அக்காவோட மாமனார் தானா? இந்த கேள்விகள் என்னை குழப்ப ஆரம்பிச்சது. அடுத்த நாள் காலையில் மாமா ஆஃபீஸ் போகிறப்போ, ஓவியா, நான் ஈவினிங் ரொம்ப சீக்கிரமே வந்துடுவேன், வந்ததுக்கு அப்புறமா உன்னை ஷாப்பிங்க்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். அதனால நீ ஈவினிங் ரெடி ஆயிருன்னு சொல்லிட்டு என்னோட கண்ணத்தை செல்லமாக கிள்ளிட்டு கிளம்பிட்டாரு. அவரோட இந்த செயல் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்துச்சு. அக்கா பின்னாடி நின்றுட்டு இருந்தா. அப்போ அக்கா சொன்னா, உன்னோட மாமாவுக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், அவர் உன்னை ரொம்பவே நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா. நீயும் அவரை கவனிச்சுக்கோ, இப்போ என்னால் அவரை கவனிக்க முடியல, அவர் ரொம்பவே கவலைப்படுறாருன்னு சொல்லி சொன்னா. நான் கவலைப்படாத அக்கா, நான் மாமாவை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். ஈவினிங் நான் ஷாப்பிங் போகிறதுக்காக ரெடியாக இருந்தேன். மாமா என்னை கடைக்கு கூட்டிகிட்டு போனாரு. அவர் அக்காவை விட எனக்கு அதிகமான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஆனாலும் என்னோட மகிழ்ச்சி நீடிக்கவே இல்லை. அன்னைக்கு நைட்டு திடீர்னு கரண்ட்டு போச்சு. அப்போ யாரோ என்னை வலுவாக தள்ளினாங்க. நான் பயந்து போயிட்டேன். இந்த தள்ளுதலை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பின்னாடி தள்ளப்பட்டேன். உடனடியாக ரூம்லேருந்து வெளியே ஓடினேன். அப்போ எதுவுமே தெரியல. வெளியே ஒரே இருட்டாக இருந்துச்சு. அதனால சுவரை தொட்டுக்கிட்டே அக்காவோட ரூம்க்கு போனேன். நான் அக்காவை கூப்பிட்டேன். அவ சொன்னா, ஓவியா, நீ கவலைப்படாத, மாமா இப்போதான் விளக்குகளை சரி பார்க்க போனாரு. அடிக்கடி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கரண்ட் போயிடும், அவர் சீக்கிரமாக சரி செஞ்சிருவாரு. என்கிட்ட